இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை கையெழுத்தாகியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக மோதல் நிலவி வரும் நிலையில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் இந்த ஒப்பந்தத்தில் இந்த நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. இதை பற்றி இந்தியாவும் அமெரிக்காவும் கூறுவது என்ன? இந்த ஒப்பந்தத்தால் அதிகம் பலனடைய போகும் நாடு இந்தியாவா, அமெரிக்காவா? சுருக்கமாக பார்க்கலாம். கோலாலம்பூரில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத் மற்றும் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இடையேயான சந்திப்பிற்கு பிறகு வெள்ளிக்கிழமை இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்பின் பேசிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெத், இது ஒருங்கிணைப்பு, தகவல் பகிர்வு, தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கு உதவும் என்றார். New 10-year defense framework which we signed is ambitious. It's a significant step for our two militaries, a roadmap for deeper and even more meaningful collaboration ahead. It underscores America's long-term commitment to our shared security and our strong partnership between our countries. We have a major defense partnership that is ongoing and made even more powerful by this agreement. So, sir, thank you. Thank you very much. இந்த ஒப்பந்தம் குறித்து எக்ஸ் தளத்தில் ராஜ்நாத் சிங் வெளியிட்ட பதிவில், இது ஏற்கனவே வலுவாக உள்ள நமது பாதுகாப்பு கூட்டாண்மையில் புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதுகாப்பு நமது இருதரப்பு உறவின் முக்கிய தூணாக இருக்கும். சுதந்திரமான, வெளிப்படையான மற்றும் விதிகள் சார்ந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை உறுதி செய்வதற்கு இந்த கூட்டாண்மை மிக முக்கியமானது என அவர் அதில் தெரிவித்தார். இந்தியா மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 50% வரிகளை விதித்தார். அதைத் தொடர்ந்து வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கும் இரு நாடுகளிடையே விரிசல் அடைந்த உறவுகளை சரி செய்யவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டு வரும் நிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் இந்தியா மீது விதித்த வரிகளில் ரஷ்ய எண்ணெய் மற்றும் ஆயுதங்களை வாங்குவதற்காக விதிக்கப்பட்ட 25% கூடுதல் வரியும் அடங்கும். இந்த ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் இந்த ஒப்பந்தம் நிறைவடையவிருந்தது. ஆனால் பாகிஸ்தானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான ட்ரம்பின் கருத்துக்கள் மீதான இந்தியாவின் அதிருப்தியால் ஒப்பந்தம் ஏற்படுவது தாமதமானது என்று யூரேஷியா குழும சிந்தனை குழுவின் பிரமித் பால் சௌத்ரி பிபிசியிடம் தெரிவித்தார். இந்த ஆண்டு பிப்ரவரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணத்தின் போது ட்ரம்புடனான அவரது பேச்சுவார்த்தைகளில் பாதுகாப்பு விவகாரம் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. அமெரிக்கா இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலர் மதிப்பிலான இராணுவ உபகரணங்களை விற்கும் என்றும் இது இந்தியா F-35 ஸ்டெல்த் போர் விமானங்களை வாங்குவதற்கும் வழிவகுக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் விவரங்களை பற்றி பிபிசியிடம் பேசிய தைவான் ஏசியா எக்ஸ்சேஞ்ச் ஃபவுண்டேஷனின் ஆராய்ச்சி மாணவரான சனா ஹாஷ்மி, ட்ரம்பின் சமூக ஊடக செயல்பாடுகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நினைக்கிறேன். இதன் அடிப்படையிலேயே இந்தியா அமெரிக்கா உறவுகளை மதிப்பிடுகிறோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் விரிசல் இருப்பதாக கூறுகிறோம் என்று கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு என்பது எந்த ஒரு தனிப்பட்ட தலைவராலும் பெருமளவில் பாதிக்கப்படுவதில்லை என கூறினார் சனா ஹாஷ்மி. மேலும் ட்ரம்பின் பதவிக்காலம் முடிந்ததும் நிலைமை மாறும் என்றார். வரி விவகாரம் மற்றும் ரஷ்யாவுடன் நல்லுறவில் இருந்த போதிலும் அமெரிக்கா இன்னும் இந்தியாவை நேர்மறையாக பார்க்கிறது என்பதையே இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் காட்டுகிறது என்கிறார் சனா ஹாஷ்மி. இந்த ஒப்பந்தம் இந்தியாவை விட அமெரிக்காவிற்கு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் தைவான் மற்றும் தென்சீன கடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிராந்தியத்தில் சீனாவின் இராணுவ நடவடிக்கைகளை தடுப்பதாக இருந்தாலும் சரி, பிராந்திய நட்பு நாடுகள் மிகவும் முக்கியம் என்று அவர் கூறுகிறார். இந்தியாவுக்கு ஆயுதம் வழங்கும் முக்கிய நாடாக ரஷ்யா உள்ளது. இந்தியா தனது பாதுகாப்பு துறையை பன்முகப்படுத்தவும் உள்நாட்டு திறனை மேம்படுத்தவும் முயன்று வருகிறது. இதனால் ரஷ்யாவின் பங்கு தொடர்ந்து குறைந்து வருகிறது. சமீபத்திய மாதங்களில் அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதை அதிகரிக்க தயாராக இருப்பதாக இந்தியா சுட்டிக்காட்டியுள்ளது. இதற்கிடையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை இந்தியா மிக விரைவில் கணிசமாக குறைத்துவிடும் என பிரதமர் நரேந்திர மோடி தன்னிடம் கூறியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீப காலங்களில் பலமுறை கூறிவிட்டார்.